ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் பிரசாந்த். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்பர் சிஸ்டமில் ஓகேங்களா MCQ ஒர்க் ஷீட் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் ஷீட் நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த ரேஷனல் நம்பர் 3/40. ஓகே, ஸோ 3/40 டெசிமல் எக்ஸ்பான்ஷனில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டெசிமல் எக்ஸ்பான்ஷனில் எப்படி எழுதுனா, இட் இஸ் 3/4 ஓகே டிவைடட் பை 10ன்னு எழுதலாமா? டேரெக்டாகவும் நம்ம டிவைட் பண்ணலாம். பட் அதை விட பெட்டரான மெத்தட் என்னென்னா 3/40 3/4/10ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த 3/4ன்றதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இட் இஸ் 0.75. ஏன்னா 3/4. ஓகே, ஸோ 3/4னாலே 0.75 தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது இல்லைன்னா நீங்கள் டிவைட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ 0.75 டிவைடட் பை 10ன்னு இருக்குது அப்படின்னா இட் இஸ் 0.075. ஓகே, ஏன்னா டினாமினேட்டரில் ஒரு 0 இருந்தால் நியூமரேட்டரில் டெசிமல் பிளேஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டிஜிட் மூவ் ஆகிடும். ஸோ அப்படி மூவ் ஆச்சுன்னா 0.075. ஓகே, ஸோ அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போது செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் அ ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் 3 and 4ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் லைனில் ஓகே 3, 4 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் பிட்வீனில் இருக்கிற ரேஷனல் நம்பர் தான் அங்கே சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஒன்று 3/2 கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 4/3 கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 7/2 கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 7/4 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது இருக்கிற வேல்யூஸ்லாம் எழுத போகிறோம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 1.5. ஸோ 1 தான், 1 பாயிண்ட் சம் வாட். ஸோ 1 பாயிண்ட் இதுவும் 1ல் தான் வருது. இது என்னென்னா 3.5. ஸோ இது 1 பாயிண்ட் சம் வாட். ஓகே, ஏன்னா 4/7 1 பாயிண்ட் சம் வாட் அப்படின்னு வரும். ஸோ இருக்கிற ஆப்ஷனில் 7/2 தான் என்னது இன் பிட்வீனில், ஐ மீன் 3 and 4 பிட்வீனில் இருக்கும். ஸோ 7/2 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் 3/5 and 4/5. ஓகே, ஸோ ரேஷ்னல் நம்பர் ரெண்டு நம்பருக்கு நடுவில் எடுக்கணும் அப்படின்னா டினாமினேட்டர் என்னவாக இருக்கணும், ஃபஸ்ட்டு காமனாக இருக்கணும். ஸோ இங்கே காமனாக தான் இருக்குது. பட் இன்பிட்வீனில் 3 and 4 இன்பிட்வீனில் எந்த ரேஷனல் நம்பரும், ஐ மீன் எந்த இன்டிஜர்ஸும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ராக்ஷனை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்னா, இட் இஸ் மல்டிப்ளையிங் ஓகே அண்ட் டிவைடிங் பை 2. மல்டிப்ளையிங் டிவைடிங் பை 2. ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷன்லேயும் நான் பண்ணுறேன். அப்படி பண்ணுறதுனால என்ன வரும், இட் இஸ் 6/10 அண்ட் ஹியர் இட் இஸ் 8/10. ஓகே, ஸோ இப்போ இன்பிட்வீனில் நமக்கு என்னது 7/10ன்ற ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 7/10 ஆப்ஷனில் பி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்து கொஸ்டின் போகிறோம். ஸோ ஃபோர்த் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1/2 அண்டு 3/4. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், ரேஷ்னல் நம்பர் ரெண்டு நம்பருக்கு நடுவில் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் காமனாக இருக்கணும். இங்கே டினாமினேட்டர் காமனாக இல்லை. ஸோ இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டினாமினேட்டரை மாற்றி மல்டிப்ளை பண்ண போகிறேன். எப்படி மாற்றி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னா, 1/2 உடைய டினாமினேட்டர் 2, 3/4 உடைய டினாமினேட்டர் 4. ஓகே, ஸோ 4 கொண்டு நான் ஃபஸ்ட்டு 1/2 கூட மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். ஆஸ் வெல் அஸ் 3/4 கூட 2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். அப்படி பண்ணால் என்ன வரும், இட் இஸ் 4/8, இட் இஸ் 6/8. ஓகே, ஸோ இன்பிட்வீனில் இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர் என்ன அப்படின்னா, இட் இஸ் 5/8 தான். ஸோ அந்த 5/8 ஆப்ஷனில் இருக்குது. தட் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ இப்போ அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரேஷ்னல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். √2 0, √4 அண்ட் √16. ஓகே, ஸோ √2 இந்த 2ன்றது ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகே, ஸோ நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னால் கண்டிப்பாக இது ரேஷ்னல் கிடையாது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இஸ் ஆல்வேஸ் irrational. Okay, irrational. 0 is integer. Okay, that is rational, comes under rational. Okay,
So square root of 4 is nothing but 2, so which is also rational. Okay, rational. So square root of negative integer is unreal, because ஏன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் இன்டிஜரை ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியாது. ஸோ அது அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து அன்ரியல். ஓகே, நாட் அ ரியல் நம்பர்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒன் தான் நமக்கு வந்து என்னது, நாட் அ ரேஷ்னல் நம்பர், தட் இஸ் irrational. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் irrational நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்குற irrational நம்பர்ஸ் ஆப்ஷன்ஸ் எழுதுவோம். ஸோ 3√8, இன்னொன்று வந்து square root of 100 minus square root of 0.64. okay, so square root of 4 வந்து என்ன, it is 2, it is rational. and 3 இந்த root இந்த square root of 8 எப்படி எழுதலாம் அப்படின்னா it is 2√2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை வந்து நம்ம 3 2s are 6, 6√2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது நல்லா கவனிங்க, ஸ்கொயர் ரூட்குள்ளே ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்ததுன்னா இட் இஸ் irrational. So irrational is multiplied with rational means gives irrational. So இது வந்து ஃபுல்லாகவே என்னது, it is irrational. Okay, so இது வந்து irrational. So square root of 100 is nothing but 10, and negative of square root of 0.64 is negative 0.8. okay, so இது எல்லாமே perfect square. Perfect square ends up with rational number. Non perfect square, I mean negative square root of non perfect square வந்து is irrational. okay, so நம்மளுடைய ஆப்ஷன் பி தான் வந்து irrational. fine. next decimal representation of 1/5. so 1/5 decimal representation பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள், கவனிங்க. இது டைரெக்டாகவும் டிவைட் பண்ணலாம், இல்லைனா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டினாமினேட்டரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10 100 வர மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ நியர்லி வந்து 10 எடுத்தோம்னா என்னது, 2ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணோம்னா இட் இஸ் 2/10 வரும். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக டிவைட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ டினாமினேட்டரில் ஒரு 0 இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், நியூமரேட்டரில் ஒரு டெசிமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணலாம். ஸோ அப்படி மூவ் பண்ணோன்னா இட் இஸ் 0.2. ஸோ 0.2 தான் வந்து நம்மளுடைய டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஃபார் 1/5. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3/8 உடைய டெசிமல் ஃபார்ம் கேட்குறாங்க. ஸோ 3/8 உடைய டெசிமல் ஃபார்ம். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as 3 + 3/8ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ 3/8 உடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இட்ஸ் அ நார்மல் டிவிஷன். ஓகே, இட்ஸ் அ நார்மல் டிவிஷன். ஸோ 3 இன்சைட் 8 வந்து வெளியே. ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துப்போம். இட் இஸ் 3 × 24. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா இட் இஸ் 6. ஸோ அகைன் நான் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஓகே, ஸோ 0 சேர்த்துனால மறுபடியும் ஒரு பாயிண்ட் சேர்க்காதீங்க. ஸோ இட் இஸ் 7 × 56. ஓகே, ஸோ மோர் ஓவர் எனக்கு 2 டெசிமல் டிஜிட் போதும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 3 + 0.37. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா இட் இஸ் 3.37. ஓகே, ஸோ 3.37 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ 3.37 எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் கிவன். ஸோ 5/6 உடைய ஓகே டெசிமல் எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நார்மல் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஸோ 5 இங்கே 6 வந்து வெளியே 0 பாயிண்ட்டு போட்டு ஒரு 0 சேர்த்துப்போம். 8 × இட் இஸ் 48. ஓகே, ஃபைன். ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா இட் இஸ் 2. அகைன் ஒரு 0 சேர்த்துப்போம், ஏன்னா வந்து 6 டேபிளில் 2 வராது, அதனால் மறுபடியும் ஒரு டெசிமல் வைக்காதீங்க. ஸோ இட் இஸ் 3 × இட் இஸ் 18. ஸோ அகைன் 2, மறுபடியும் 0. ஸோ இதுமாதிரி 3 வந்து ரிப்பீட் ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ 3 ரெக்கர் ஆகிட்டே போகிறதுனால ஸோ 0.83 பார். ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளுடைய டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஃபார் வாட் 9th கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஸோ 10th கொஸ்டின் ஃபைனலாக 8/27. ஓகே, ஸோ 8/27. இந்த 8/27 உடைய டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக நார்மல் டிவிஷன் 27 8. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் வச்சுங்க, ஏன்னா 27 டேபிளில் 8 வராது. ஸோ 0. 2 × இட் இஸ் 54.
2 times it is 54. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா இட் இஸ் 6 is 2. ஓகே, ஸோ அகைன் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஏன்னா 27 டேபிளில் 26 வராது. ஸோ அதுக்கப்புறமேல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் 9 டைம்ஸ் கரெக்டாக. ஏன்னா 10 into 27 is 270. ஸோ அது கம்மியாக தான் இருக்குது. ஸோ 9 டைம்ஸ் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா இட் இஸ் 3 அண்ட் இட் இஸ் 243. ஓகே, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா இட் இஸ் 17 வரும். ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஓகே, ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது கூட 6 மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே, 6 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? இட் இஸ் 162. எஸ், 162. ஸோ சப்ராக்ட் பண்ணால் அகைன் 8 வருது. பாருங்கள், ஆரம்பித்த மாதிரியே திரும்ப 8 வருது. ஸோ 0 வரும். ஸோ நீங்கள் வந்து 296 296 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே 296 வந்து ரெக்கர் ஆகிட்டே இருக்கனால 0.296 மூணுமே ரெக்கர் ஆகிறதுனால நான் வந்து அதுக்கு பார் போட்டுக்கிறேன். ஸோ 8/27 உடைய டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து 0.296 பார். ஓகே, ஏன்னா இங்கே 296 வந்து ரெக்கர் ஆகிட்டே போகுது. இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் திரும்ப திரும்ப 8லேயே ஆரம்பித்து போயிட்டே இருக்குது. ஓகே, டிவைட் பண்ணும்போது. ஓகே, ஸோ எனிவே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் எடுத்து பேசலாம். பை பை, தேங்க்யூ.